ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பிகினர்ஸ்லேருந்து எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசியும் ஒரே ஒரு மத்தம் இருந்தால் போதும், நம்மளுடைய வேலைகளை ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். அது என்ன வேலை, எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சேனலில் வீடியோஸ் அப்லோட் ஆகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் ஃபுல்லாக இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. முக்கியமாக அந்த பிளேடு சைடு இருக்கு இல்லையா, ஸோ அந்த சைடில் எல்லாமே நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுலில் 2.25 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சால்ட் அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மெஷர்மெண்ட் கப்பில் கரெக்டாக நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. 2.25 கப் அளவுக்கு நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு நார்மல் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை பல்ஸ் மோடில் வச்சு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நார்மல் வாட்டரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கை வைக்காமல் ரொம்ப ஈஸியாக பிசையறதுக்கு இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே நம்ம மிக்ஸி ஜாரில் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால மாவு கொஞ்சம் கூட அதில் ஒட்டாமல் வரும். நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், மிக்ஸி ஜார் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை வாஷ் பண்ணுறதும் நமக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். மிக்ஸி ஜாரில் ஜஸ்ட் ஒரு 3 செகண்ட்ஸ் மட்டும் பல்ஸ் மோடில் வச்சு கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பவுலுக்கு மாற்றிட்டு கையால் நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நான் 2.25 கப் அளவுக்கு மாவு எடுத்திருந்தேன். அதுக்கு 1 கப் அளவுக்கு வாட்டர் கரெக்டாக இருந்தது. ஸோ நீங்கள் எடுக்கிற மாவுடைய அந்த ரேஷியோக்கு ஏற்றா போல் வாட்டர் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மாவுக்கு தண்ணி வித்தியாசப்படும். ஸோ அதுக்கு ஏற்றா போல் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஆல்ரெடி பிசைஞ்சு பழக்கம் இருக்கிறதுனால ஸோ நான் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் எடுத்துகிறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க இல்லை பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் ஒரு டிப்ஸில் ஷேர் பண்ணியிருந்தேன். அதே போல் தான் சப்பாத்தி கட்டையை திரட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லைட்டாக நெருப்பில் காட்டிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செய்கிறப்போ சப்பாத்தி மாவு இந்த கட்டையில் ஒட்டாமல் நமக்கு திரட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் மட்டும் காட்டினா போதும். மாவு பிசைஞ்சதுக்கு அப்புறமா 20 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இது ஈக்குவல் போர்ஷன்ஸாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். ஒரு போர்ஷன் மட்டும் தான் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். ஒரு போர்ஷன் நைட் டின்னருக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். அதை எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மாவு உள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா டம்ப் பண்ணிக்கோங்க. லைட்டாக மேலால் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு லிட் க்ளோஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்போ எடுத்தாலுமே அப்போ பிசைஞ்ச மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மேலே அந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். நம்ம சாதாரணமாக மாவு ஸ்டோர் பண்ணும்போது மேலே கருப்பு நிறத்தில் மாறிடும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி மாறாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ்க்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எடுத்துருக்கிற அந்த ஒரு போர்ஷனை நல்லா இந்த மாதிரி உருட்டிட்டு இதை 2 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 2 கட் பண்ணதை அதை அப்படியே ஃபுல்லாக நல்லா திக்கான ஷேப்புக்கு நல்லா பரத்தி எடுத்துக்கோங்க. சால்ட் அண்ட் பெப்பர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுற அந்த பாக்ஸில் கொஞ்சமாக மாவு போட்டு எடுத்திருக்கேன். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மாவு மேலால் தூவிட்டு அதாவது மேல் மாவுக்கு நம்ம யூஸ் பண்ணணும் இல்லையா, ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பாக்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பெருங்காய டப்பா காலியாக இருந்துச்சு அப்படின்னா அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற அந்த மூடியில் சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டுட்டு அந்த மாவு ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த ஒரு பொருளையும் நம்ம கை வச்சு யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்துடும். ஒரு மாதிரி பதத்து போன மாதிரி ஆகிடும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மேல் மாவு ரீயூஸ் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி ஒரு டிப்ஸை நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ பார்க்காதவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்காக தான் நான் அகைன் சொல்லியிருக்கேன். எப்பயுமே நம்ம கோதுமை மாவில் பூரியோ இல்லை சப்பாத்தியோ பண்ணுறோம் அப்படின்னா மேல் மாவுக்கு கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா மைதா மாவு எடுத்துக்கோங்க. மாவு நல்லா திக்கான ஷேப்புக்கு திரட்டி எடுத்துக்கோங்க. நம்ம எடுக்கிற அந்த கட்டையோட ஷேப்புக்கு அளவுக்கு நீங்கள் திரட்டி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மாவு மேலால் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நான் மடித்த மாதிரியே மடிச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆயிலும் கொஞ்சமாக மாவும் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம மடிக்கிறதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா பஃபியாக வரும். இப்போ இந்த மாவு மீடியம் ஷேப்புக்கு திரட்டிட்டு ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி மாவை திரட்டிட்டு நியூஸ் பேப்பரில் வைக்காதீங்க, ஹெல்த்துக்கு நல்லதே கிடையாதுன்னு. ஸோ அந்த டிப்ஸை ஷேர் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நம்ம திரட்டி இருக்கிற மாவை நியூஸ் பேப்பரில் வைக்கிறதுக்கு பதிலாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி ஒரே பிளேட்டில் ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சுக்கலாம். இப்போ ஒன்று மேலே ஒன்று வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மாவு லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. தூவிட்டு லைட்டாக இந்த மாதிரி கோட் பண்ணிவிட்டு நம்ம ஒன்று மேலே ஒன்று வச்சோம் அப்படின்னா ஒட்டாமல் இருக்கும். எடுக்கும் போது நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அதிகமான குவான்டிட்டியில் செய்யும் போது இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு போர்ஷனை நம்ம அந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம கட் பண்ணி திரட்டணும். ஸோ இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணிட்டு உருண்டையை நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சதுக்கப்புறமா லைட்டாக மாவு இந்த மாதிரி ஃபுல்லாக தூவிட்டு நம்ம நல்லா பிரட்டி விட்டுட்டோம் அப்படின்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம திரட்டி வச்சுக்கலாம். சம்டைம்ஸ் நம்ம ஹரிபரியாக பண்ணிட்டு இருப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம மாவு தூவணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. ஆல்ரெடி நம்ம மாவுலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அது நமக்கு திரட்டும் போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், ஒன்று ஒட்டாமல் ரொம்ப ஈஸியாக எடுக்கிறதுக்கு வருது. ஸோ அடுத்த டிப்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ரெசிபி பார்த்துடலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி திராட்சை இதெல்லாமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ இதில் வேக வச்சு மசிச்ச ஸ்வீட் பொட்டேட்டோவை நான் மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1/4 கிளாஸ் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சு நல்லா திக்கான பால் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பால் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்றா போல் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு ஏலக்காவை நல்லா நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட நாட்டு சக்கரை இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் ஒயிட் சுகரோ இல்லைனா ஹனி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கடாயில் ஒட்டாத அளவுக்கு நல்லா வந்து திரண்டு வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா வந்து கடாயில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும். நல்லா வந்து ஹல்வா பதத்துக்கு வரும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற நட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா டேஸ்டியான ஒரு ஸ்டஃபிங் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க. அது ஒரு ஒயிட் கலரில் காட்டன் கிளாத் எடுத்துருக்கேன். அதில் மூட்டை மாதிரி கட்டி எடுத்துக்கலாம். டைட்டாக ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா வந்து மூட்டை மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க. தவா வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. லைட்டாக வந்து அதுலேருந்து புகை வர அளவுக்கு நல்லா வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம திரட்டி வச்சிருக்கிற அந்த சப்பாத்தி மாவு வந்து அதில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு போட்டதை விட ஒரு 2 செகண்ட் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆயிருக்கும். லைட்டாக குட்டி குட்டியாக வந்து பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு அகைன் வந்து ஒரு 2 செகண்ட்க்கு விட்டுட்டீங்க அப்படின்னா மேலே வந்து குட்டி குட்டியாக பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த அரிசி மூட்டை, அதை வச்சு லைட்டாக வந்து கார்னரில் மட்டும் நல்லா அழுத்தி விட்டு, ரொம்ப அழுத்தணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. லைட்டாக வந்து புஷ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா வந்து சப்பாத்தி நல்லா உப்பி வர ஆரம்பிக்கும். நல்லா பஃபியாக வரும். இப்போ திருப்பி போட்டுட்டு அகைன் வந்து கார்னரில் லைட்டாக வந்து அழுத்தி விட்டுக்கோங்க. ரொம்ப போட்டு அழுத்த வேண்டாம். லைட்டாக வந்து அழுத்தி விட்டாலே போதும். நல்லா பஃபியாக நல்லா உப்பி வரும். எப்பயுமே நார்மலாக சப்பாத்தி செய்யும் போது இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு நல்லா மேலால் வந்து அழுத்தி விட்டு நல்லா திருப்பி விட்டோம் அப்படின்னா சப்பாத்தி வந்து நல்லா உப்பி வரும். நல்லா சாஃப்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப போட்டு அழுத்தாமல் கை வலிச்சு கஷ்டப்பட்டு நம்ம செய்யாமல் ரொம்ப ஈஸியாக செய்கிறதுக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய குவான்டிட்டியில் செய்யும் போது இந்த மெத்தட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது 2 பக்கமும் நல்லா சப்பாத்தி வந்து வெந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆயிலோ இல்லை கீயோ பட்டரோ அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துருங்க. ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்கும். உள்ள அரிசி போட்டு மூட்டை மாதிரி கட்டியிருக்கிறதுனால அந்த திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ கையில் வந்து ஆவி அடிக்காமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் நம்ம சாதாரணமாக காட்டன் கிளாத் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சப்பாத்தியில் வந்து நல்லா அழுத்தி நம்ம செஞ்சால் மட்டும் தான் அது நல்லா பஃபியாக வரும். ஸோ இதில் வந்து உள்ளே நம்ம அரிசி போட்டிருக்கிறதுனால அது ஒரு வெயிட் கிடைச்சா மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம ரொம்ப போட்டு புஷ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. லைட்டாக வந்து அந்த கார்னரில் வச்சு நம்ம அழுத்தி விட்டாலே போதும். நல்லா சப்பாத்தி வந்து ஆட்டோமேட்டிக்காக நல்லா பஃபியாக உப்பி வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நமக்கு எப்போ கை கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமான குவான்டிட்டியில் செய்வோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த குட்டி குட்டி டிப்ஸ்லாம் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் மேஷர் இல்லைனா மத்து வச்சுருப்போம் இல்லையா. ஸோ அதை வச்சு லைட்டாக இந்த மாதிரி அழுத்தி விட்டோம் அப்படின்னா சப்பாத்தி வந்து நல்லா பஃபியாக உப்பி வர ஆரம்பிக்கும். நம்ம எப்பயுமே சப்பாத்தி செய்யும் போது நல்லா பஃபியாக வந்துச்சு அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு சில பேருக்கு சப்பாத்தி மட்டும் செய்யவே வராது. அப்படியே செஞ்சாலும் அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஆட்கள்லாம் இந்த 2 மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதே போல் நீங்கள் செய்கிற சப்பாத்தி ரொம்ப நேரத்துக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பார்த்துருப்பீங்க இந்த 2 மெத்தட்லையுமே சப்பாத்தி எந்த அளவுக்கு நல்லா பஃபியாக வந்துச்சுன்னு. ஸோ அதிகமான குவான்டிட்டியில் செய்யும் போது நமக்கு ரொம்ப சிரமப்பட்டு செய்கிற மாதிரி இருக்கும். கையும் அதிகமாக வலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த 2 மெத்தடும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சப்பாத்தியை காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நம்ம செஞ்சு வச்சிருந்த ஸ்வீட் பொட்டேட்டோ ஸ்டஃபிங்கை இந்த மாதிரி சப்பாத்தியில் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ரோல் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. எப்பயும் ஒரே மாதிரி செஞ்சு கொடுத்து போர் அடிக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரி பேக் பண்ணி கொடுங்க. கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிற எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சால் கூட நீங்கள் கமெண்ட்டில் தாராளமாக ஷேர் பண்ணலாம். இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.